ஏ வந்து ஒரு வேலையை 60 நாளில் முடிப்பார், பி 75 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏ வந்து வேலையை விட்டு சென்று விட்டார். அதாவது எந்த நாள் கழிச்சுன்னு சொல்லலை, போயிட்டார். மீதி இருக்கிற வேலையை வந்து பி வந்து முடிச்சார். 30 நாளில் மீதி இருக்கிற வேலையை முடிச்சார். அப்போ ஏ வந்து எத்தனை நாள் கழிச்சு போயிருப்பார், இதுதான் கேள்வி. சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சரி, சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க புத்தகத்தை வந்து எழுதிக்கலாம். ஏ வந்து 60 நாளில் முடிப்பார், பி 75 நாளில் முடிப்பார். எல்சிஎம் எடுத்தினா நான் வரும், எல்சிஎம் வந்து 300 வரும். இந்த எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணுங்களா, டிவைட் பண்ணால் நான் கிடைக்கும். 300/60 போட்டிங்கன்னா 5 கிடைக்கும், 300/75 போட்டி 4 கிடைக்கும். இதுக்கு தான் அர்த்தம், இதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஏ வந்து 5, பி 4. ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலையை முடிப்பார், பி ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலையை முடிப்பார். டோட்டல் ஒர்க் வந்து இது தான், இந்த 300 தான் டோட்டல் ஒர்க்கு. இது வந்து மொத்தமாக 300 பங்கு வேலை இருக்குது. 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு வந்து 9 பங்கு வேலையை வந்து முடிப்பாங்க. இப்போ வந்து கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, மீதி இருக்க வேலையை பி வந்து 30 நாளில் முடிகிறாரு. அப்போ நம்ம 30 நாள் பி வந்து எவ்வளோ வேலை முடிப்பான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பி ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை முடிக்கிறாரு. அப்போ வந்து பெருங்க என்ன கிடைக்கும், 30 நாளில் 120 பங்கு வேலையை வந்து அவர் தனியாக முடிக்கிறாரு. அப்போ இதை எடுத்து டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 300 பங்கு ஆச்சா. அதில் வந்து 120 பி முடிச்ச வேலையை வந்து கழிச்சிடலாம். கழிச்சுன்னா மீதி 180 இருக்கும். இந்த 180 வேலையை தான் என்னது, ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா. இங்கே இருக்குது பாருங்கள், ஆரம்பித்து சில நாட்களுக்கு பிறகு ஏ வந்து செஞ்சுட்டார். ஆனால் இங்கே இருவரும் சேர்ந்து தான் வேலை செஞ்சு ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்த 180 இருக்குல்லையா, இது 2 தான் வந்து இந்த 100 பங்கு வேலை தான் 2 பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஏன்னா இந்த பி மட்டும் செஞ்ச வேலையை கண்டுபிடிச்சி கழிச்சதுக்கப்புறம் 180 தான் 2 பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. இதை வந்து 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ, ஒரு நாளைக்கு 9 பங்கு முடிப்பாங்களே. அப்போ 180 வந்து 9 லட்சம்னா கிடைக்கும் 20 டேயில் 180 பங்கு வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் 20 நாள் கழித்து தான் இவர் வந்து போயிடுறார். ஏ போனதுக்கப்புறம் 30 நாள் வந்து வேலை செஞ்சு பி வேலை முடிக்கிறாரு. சில இடத்துல வந்து இந்த மொத்தமாக வேலையை முடித்துக்கு எத்தனை நாள்னு கேட்டால் எவ்வளோ, இந்த 20 இந்த 30 ஆட் பண்ணி சொன்னோம் 50 நாள். ஆனால் இங்கே என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஏ வந்து எத்தனை நாள் கழிச்சு போனார், அதுதான் வந்து கேள்வி. ஏ வந்து 20 நாள் கழிச்சு போயிருப்பார். ஆன்சர் வந்து ஏ. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டைம் அண்ட் ஒர்க் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும்.